வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மீன் மாதிரியே வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இதில் சேர்க்க வேண்டியது உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, தண்ணி. இவ்வளோ தான் நம்ம ஆயில் போட்டு வறுக்க போகிறோம். வேறு எந்த மெனக்கடலும் கிடையாது. இதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மொத்தமாக சேர்த்தா 10 நிமிஷத்தில் வறுவல் ரெடி. இப்போ இதே நான் சொல்கிற மாதிரியே இந்த வாக்கில் வாழைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து அலசி எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. இதில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இது வரைக்கும் போடுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது வெந்து வரும்போது தண்ணி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் அப்படியே ஒரு சேர ஒன்றா பெரட்டின மாதிரி ஆகிடும். மீனுக்கு மசாலா தடவி எப்படி வைப்போமோ அந்த ரேஞ்சுக்கு ஆவியில் வெந்து வந்துடும். அது வேகிறதுக்கும் அந்த தண்ணி அதுக்கும் சரியாக போயிடணும். இந்த மாதிரி வறுக்கும்போது ஒரு செகண்டில் ஒரு வாழைக்காவே ஒரு ஆளுக்கு சாப்பிட்றலாம். 2 வாழைக்காய் வறுத்தா கூட பத்தாது ஒரு ஆளுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாயிலேயே எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம டைரெக்டாக பச்சையாக போட்டு வறுக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மசாலா தான் போடுறோம், ஆனாலும் வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஒரு சேர வெந்து வந்துருச்சா. தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போயிடுச்சு. இப்படி போச்சுன்னா மசாலா நல்லா ஊறி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுக்கும்போது. இப்போ இதை அப்படியே இறக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கடாய் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மீன் ஸ்லைஸ் வைக்கிற மாதிரியே இந்த வாழைக்காய் ஸ்லைஸை ஒரு சேர அடுக்கி விட்டுருங்க. எப்படி மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம சொல்லவே வேணாம், அப்படியே அவ்வளோ அழகாக வெந்து மசாலா பிடிச்சி வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. மீன் எப்படி திருப்புவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒன்று திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி. வெஜிடேரியன்லாம் மீனை பார்த்து சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். மீனே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இப்படி வறுத்து பாருங்கள் வாழைக்காயை. சாதாரணமாக அந்த ரவுண்டாக போட்டு டைரெக்டாக போட்டு வறுக்கணும், அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இப்படி வறுத்தா அது ஒரு டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலோட பேர் உப்பு புளி காரம் கிச்சன். புதிய சேனல், புதிய பயணம், புதிய துவக்கம். அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். அதுதான் இந்த சேனலோட இதில் நிறைய பாரம்பரியமான பொடி வகைகள் எல்லாமே இருக்கும். நாங்கள் கேட்ரிங் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வகையான கேட்ரிங்ஸும் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் நாங்கள் ரெடி பண்ணுற பொடி ஐட்டம்ஸு, மசாலாஸு எல்லாமே இதில் ஒன்று ஒன்றா நாங்கள் இன்ட்ரோ பண்ணுவோம். எல்லா ஆர்டருமே எடுக்கிறோம். கல்யாண ஆர்டருங்க, கேட்ரிங்னாலே மொத்தமே ஒரு 15 மெம்பர்ஸ் 25 மெம்பர்ஸ் கூட கேட்டால் செய்து கொடுக்குற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை இப்படியே பொறுமையாக திருப்புங்க. வேகமாக திருப்புனா உடஞ்சிரும். மீனை எவ்வளோ பாதுகாப்பாக திருப்புவோமோ அதே பாதுகாப்பு இதுக்கும் தேவை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சொல்லவே வேணாம். என்னடா திரும்ப டேஸ்ட்டை பற்றி சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க, உண்மைக்குமே நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. அவ்வளோதாங்க. திருப்பி போட்டு வேறு லெவலாக சாஃப்டாக பொன்முருவலாக அவ்வளோதான் வாழைக்காய் வறுவல் ரெடி. தயிர் சாதம் கூட அப்படி தாங்க இருக்கும். இது வெறும் மிளகா கிள்ளி சாம்பார், ரசம் நல்லா இருக்கும். வாய் செத்து போச்சா, எதையா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதா, இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலாக இருக்கும். வாழைக்காவே சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, வாழ்வு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்லாம். அப்படி வாழ்வு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பூண்டை தட்டி போடுங்க. இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டிங்கன்னா சரியாக போயிடும். வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். புது சேனல், எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். எல்லாரோட ஆதரவோடு தான் இதை நான் எடுத்துகிட்டு போக முடியும். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக இதுக்கு வேணும். உங்கள் ஆதரவு இல்லாமல் எதுவுமே இருக்காது. நன்றி, வணக்கம்.